எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறேன். இதை முதல்ல சால்வ்னு எழுதுறேன்னு வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் எழுதுறேன் சால்வ் அப்படின்னா தீர்க்கன்னு அர்த்தம். தீர்க்க அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நீ கண்டுபிடிச்சதை இது ப்ளஸ்ஸு இது இன்ட்டு 5 6 3 2s 6 எடுத்து எழுதையில் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் 3 is equal to 0 எக்ஸ் ப்ளஸ் 2 is equal to 0 எக்ஸ் ஈக்குவல் டு -3 எக்ஸ் ஈக்குவல் டு -2 இது ஒன்றுன்னு வச்சுக்க. சால்வ்னு எழுதியிருக்கேன். இதுதான் ஆன்சர். பேச்சை நிறுத்துறோம்னா ஏதோ சொல்ல வரக்காண்டி நிறுத்துறேன் அப்படி நிறுத்திக்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது இதே கொஸ்டினில் ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்குறேன். இதே கொஸ்டின் தான், ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்குறேன். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்குறேன் அப்படின்னா நீ டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac ஃபார்முலா. இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்டால் இதை எழுதிடணும். ஈவன் ஈக்குவேஷன் தான் இருக்குது. x² + 5x + 6 ஈக்குவல் டு 0 ax² + bx + c ஈக்குவல் டு 0. ஏக்கு என்ன 1, பிக்கு 5, சிக்கு 6. இப்போ இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தோம். 5² -4 × 6 25 24. 0 அது பெருசு. 0 வாய்ப்பகுதி தான் பெருசு, இந்த ஓப்பன் சைடு. அது 0 இது பெருசு. இல்லைன்னா இப்படி சொல்லணும், 1 விட சிறுசு. எது 0? 1 விட சிறுசு. ஷார்ப்பில் இருக்குல்ல, அது சிறுசுன்னு அர்த்தம் நம்பர். இப்போ கம்பேர் பண்ணல எழுதணும். இதுக்கு பேர் கிரேட்டர் தான் அர்த்தம். லெஸ் தேன்னா எள்ளு மாதிரி இருக்கும். எள்ளு மாதிரி இருக்கும். இதுதான் லெஸ் தேன். இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது இது கிரேட்டர் தேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? மறந்துடாத. இந்த பாரு. சரி, இந்த எழுதிட்டேன். ரெண்டாவது சம்முன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன செய்கிறேன், மூணாவது சம் ஒன்று எழுதுறேன். இதுவும் நேற்று செஞ்சது தான். உனக்கு ஒரே கொஸ்டினை தான் எடுக்கிறேன். -3, -2 the roots of the equation. Find quadratic equation கேட்குறேன். Find the quadratic equation கேட்குறேன். நேற்று செஞ்சிய 3.9ல் செஞ்சிய 3.9ல் ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்குன்னா ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் வேறு வேறு. நல்லா கவனிச்சு பாரு. சென்டென்ஸ் இல்லை இதில். நீ எந்த ரோமன் லெட்டர் சொல்கிற? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சொல்கிறியா, செகண்ட் ரோமன் லெட்டர் சொல்கிறியா? 2.9ல் 3.9ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சொல்கிற அப்படித்தானே? ஆனால் அதில் இந்த சென்டென்ஸ் இருக்கா? நான் எழுதுனது இருக்காது பாரு. அதில் சம் அண்ட் ப்ராடக்ட்னு வார்த்தை வரும். செகண்டில் ஈக்குவேஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் நம்பரு. டேய், சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 4 கொஸ்டினில் இருக்கும் பாரு. கொஸ்டினை பாரு. மண்டே உடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த மாதிரி நம்பர் 2 நம்பர் கொடுத்து சம் அண்ட் ப்ராடக்ட்னு கேட்டிருக்கான் பாரு. நான் எங்கே இதில் எழுதியிருக்கேன்? இதில் எங்கடா எழுதியிருக்கேன் சம் அண்ட் ப்ராடக்ட்னு? அது வேற, இது வேற. இது ரூட்ஸ்ன்னு அர்த்தம். அது சம் அண்ட் ப்ராடக்ட் ரூட்ஸ். அது ரெண்டு ரூட்ஸையும் கூட்டி கொடுத்துருக்கு, 2 ரூட்ஸையும் பெருக்கி கொடுத்துருக்கு. நீ இது ரெண்டும் எடுத்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட் இப்படி அர்த்தம். 2 எழுதிட்டேன். என்ன வரும்? -5. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். -3 -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 2s குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொன்னீங்க? x² - SRx ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் SR என்ன இருக்கு? -5 சேர்ந்து என்ன ஆகும்? ப்ளஸ் என்ன இருக்கு? என்ன சொல்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ சொன்ன 2.9 இருக்குல்ல, 3.9 அதில் இது 2 கொடுத்துருக்கு. இது 2 தான் கொடுத்துருக்கு. தெரியுதான் பாரு. இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, சம் ஆஃப் ரூட்டு, இது என்னது? அதுதான் அந்த கொஸ்டினில் சென்டென்ஸ் இருக்கும் பாரு. அப்போ இது 2 கொடுத்தனால அப்படி டேரெக்டாக எழுதியிருப்பேன் நீங்கள். ஆனால் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கூட்டியிருக்கேன், பெருக்கியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. இந்த ஸ்டெப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், தெரியுதா? ஆனால் ஏன் காரணம் என்னென்னா இங்கே வெறும் ரூட்ஸ்னு கொடுத்தனால. கொஸ்டினை 3.9 பார்த்துக்க. அதில் டேரெக்டாக இந்த 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க.
இந்த 2 நம்பர் கொடுத்துருந்தா நீ டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் இருந்தால் என்ன ப்ளஸ் 5x ப்ளஸ்ஸு 6 ஈக்குவல் டு 0. இதுதான் 2.9க்கு உள்ளது. நான் மறைச்சி காட்டுற மாதிரி சொல்கிறேன். 3.9 3.9க்கு உள்ளது. நான் கொடுத்த கொஸ்டின் வேறடா. இங்கே கொடுத்தது ரூட் சார்னு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? அப்போ நீ தான் எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும், பிஆர் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். அதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அதில் எஸ்ஆர் பிஆர் கொடுத்துருக்கு 2.9ல். அதனால டேரெக்டாக அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். ஆனால் நான் சும்மா எழுதுனால நானா கணக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கு? ரூட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம அதை எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும், பிஆர் கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுக்கணும். பொறுமையாக நிதானமாக நீங்கள் தான் செய்யணும். ஒரே கணக்கு தான், நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ சால்வ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிய, சரிங்களா? சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிய. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி கண்டுபிடிச்சியடா தம்பி? ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிய. சம்மன் ப்ராடக்ட் எடுத்து -3 -2 வந்துச்சு. இப்போ இங்கே பாரு, சால்வ் பை யூஸிங் இது குவாட்ரேட்டிக் ஃபார்முலா மெத்தட் இல்லை, யூஸிங் ஃபார்முலா மெத்தட் எழுதிக்க. யூஸிங் ஃபார்முலா மெத்தட் உனக்கு இருக்கு. ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரியா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac பை 2a. இதுதான் ஃபார்முலா மெத்தடு. இப்போ அந்த கணக்கு தான் எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ண போகிறேன். ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 5, c ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac பை 2a. இந்த உள்ளதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸு. தெரியுது அந்த ஃபார்முலா? அதில் இதோட சேர்ந்தது தான் அது. அப்படியே வரிசை அப்படியே வரும். இந்த பாரு, -b -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² 5² ரைட்டா மைனஸ் 4a c 6 பை என்ன வருது 2 × 1 -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 5 என்ன வரும் -24 பை என்னது பை 2 கவனி ஈக்குவல் டு -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1 பை 2 கழிச்சா 1 தானே வரும். ரூட் 1 வெளியிட்டு என்ன வரும்? 1 தான். 1 1 சார் 1 தான். பை என்னது 2. இதில் 2 ஆன்சர் இருக்கு, +1 -1. இந்த 2ஆக எழுதுறேன். -5 +1 பை 2 -5 -1 பை 2. ஒன்று ப்ளஸ்ஸை வச்சு எழுதுறேன், இன்னொன்று மைனஸை வச்சு எழுதுறோம். இப்போ இது 2 ஆட் பண்ணணுமா செப்பரேட் பண்ணுமா? பண்ணால் என்ன வரும்? இது 2 என்ன செய்யணும்? இது 2 அடித்தா என்ன வரும்? இது 2 அடித்தா என்ன வரும்? இந்த வருது பாரு. அந்த ஆன்சர் வருது. தெரியுதா தெரியலையா? எந்த ஆன்சர் மேலே அங்கே சால்வ் பண்ணல வந்துச்சுல? நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் தான்